எங்கள் பாப்பா அவளுக்கு தான் நான் ஏதோ வாங்கியிருக்கேன்னு நினச்சிட்டு தான் அவ்வளோ ஆர்வமாக பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். செல்ஃப் சேலஞ்சோட டே 12 காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சுங்க. காலையில் நான் டிஃபன் சாப்பிடல. அப்பாவுக்கு மதியத்துக்கு வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். வீட்டிலே பன்னீர் செஞ்சுருந்தேன், அதுவும் எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிர் வேக வச்சுட்டேன். இட்லியும் சுண்டல் குழம்பு வச்சு மதியம் சாப்பிட்டேங்க. ஒரு காய் கூட இவ்வளோ ரேட்டாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு தேவைப்பட்டுருச்சுங்க, அதனால தான் வாங்கினேன். இதுக்குள்ளே வந்து பாப்பா கை போகாது, அதனால மேடம் காயெல்லாம் எடுத்து வீச மாட்டாங்க. மெயினாக அவங்க வந்து காயெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஆனால் அவங்க நினச்சிட்டாங்க அவங்களுக்காக தான் நான் என்னமோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு. காசு அதிகம் அப்படின்னு மனசு வலிச்சாலும் இது எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக திறந்து மூடிக்கலாம், பாப்பாவால் ஓப்பன் பண்ண முடியாது, கீழேயே வச்சுக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் இது வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, பீட்ரூட் பொரியல், கொள்ளு துவையல், மதியம் வச்ச பச்சை பயிரும் வச்சு சாப்பிட்டாச்சு. டாடா.